நல்ல மக்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பண்ணாதவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான டாபிக் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கீழே இருக்கிற இந்த போட்டோ பாருங்க. விஜய் சாருடைய மகன் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப சூப்பரா இருக்காருல்ல. இவரை பாருங்க. இவரு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இருக்காரு. இவரு நல்லா சூப்பரா இருக்கிறாருல்ல. கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்களேன். ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன். ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. அவர் தானா, அவர் தான். நம்ம எப்படி இருக்கிறோம், கட்சி தலைவருடைய மகன்கள் எப்படி இருக்கிறாங்க, எதுக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க கையிலேயே அழிச்சுக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவரும் சொல்லல என்னை பத்தி நீங்க பேசுங்க, என்னை பத்தி வீடியோ போடுங்கட்டு. அதே மாதிரி விஜய் சாரும் வந்துட்டு சொல்லல என்னை பத்தி வீடியோ போடுங்கட்டு. மக்கள் தான் வந்துட்டு தவறு செய்கிறார்கள். நம் தமிழ்நாடு மக்களை திருத்த ஒரு காந்தி கிடையாது, 100 காந்தி வந்தாலும் திருத்த முடியாது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களா திறந்தாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.